ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிழங்க நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு இல்லையா? இப்போ இதை ஆறினோடனே நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். தோல் உரிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிக்கிறேன். கிழங்க இப்படி தோல் எடுத்தாச்சு இல்லையா? இப்போ வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து இப்படி திரிவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏலக்காய், தேங்காய் திரிக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது. இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா இப்படி மசிச்சு எடுத்தாச்சு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரவுண்டாக பண்ணிட்டு வடை தட்டுவோம்ல, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு நல்லா ஒரு பேனில் கொஞ்சம் நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பேன் வச்சுட்டேன், கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தட்டி. இப்போ இதை எப்படி வச்சுருங்க. 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூடில், அனல் தூக்கி விடுவானா, மிதமான சூடில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ இதை திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடாக வெந்து வரணும். ஏற்கனவே நம்ம காய் வேக வச்சுருக்கோம். பட் என்னன்னா, நம்ம கொஞ்சம் வீட் ஃப்ளோர் சேர்க்குறோம் இல்லையா, கோதுமை மாவு, அதனால கொஞ்சம் நேரம் இப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, ஹெல்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக யாரெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாம இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தெரியாது. இது ஒரு சிம்பிளான பேன்கேக் ரெசிபி. ட்ரை அண்ட் கமெண்ட். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.